வெல்கம் டு மெட்ரா ஸ்வீட் சமையல். நாங்கள் வெளியில் போயிட்டுருக்கும்போது நுங்கு பார்த்தோங்க. சரி வாங்கலாமே சொல்லி 8 நுங்கு 50 ரூபான்னு கொடுத்தாங்க. உங்கள் ஏரியாவில் நுங்கு என்ன ரேட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதிக மருத்துவ குணம் கொண்டது, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. சுகர் பேஷண்ட் 2-3 எடுத்துக்கலாம். பிபி பேஷண்ட் வந்து அதிகமாகவே சாப்பிட்லாம். பேட் கொலஸ்ட்ராலை குறைக்குது, பிபியும் கண்ட்ரோலில் வச்சுக்குது. முக்கியமாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நுங்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாய்ப்புண், வயிற்றுப்புண் அதெல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. அடிக்கிற வெயிலுக்கு நிறைய பேத்துக்கு வந்து வேர்க்குரு வரும். வேர்க்குரு வராமலும் தடுக்கும். அதில் உள்ள தண்ணியை வந்து வேர்க்குரு இருக்க இடத்துல தடவினா வேர்க்குரு வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது எப்படி சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். பாருங்கள், வாங்கும்போது சைடில் வெடிப்பில்லாத பார்த்து வாங்கினீங்கன்னா உள்ள தண்ணியோடு இருக்கும். தண்ணியோடு சேர்த்து சாப்பிடும்போது முழு ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதை வந்து அமுத்தி பார்த்து வாங்குங்க. அமுத்தி பார்க்கும்போது ரொம்ப கல் மாதிரி இருக்குது அப்படின்னா அது முத்தி போனணுங்க, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அது முக்கியமாக குட்டீஸ்க்கும் பெரியவங்களும் சாப்பிடவே கூடாது. பாருங்கள், விரல்களை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து அதோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். ஒருவேளை இளம் நுங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தோலோடு சாப்பிட்லாம். மற்றபடி தோலோடு நீங்கள் எடுத்துக்காதீங்க. லெபக்குன்னு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இந்த சீசனுக்கு மட்டும்தாங்க இது கிடைக்கும். கண்டிப்பாக எங்கே பார்த்தாலுமே வாங்கி சாப்பிடுங்க. முக்கியமாக யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக நுங்கு எடுத்துக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் வந்து டாக்டரோட அட்வைஸ் படி தான் எடுத்துக்கணும். ஆசைக்கு 1-2 சாப்பிட்லாம், அதிகமாக சாப்பிட்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக நுங்கு எப்போ சாப்பிட்டீங்க, ஏன் உங்களுக்கு நுங்கு பிடிக்கும், எந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி நுங்கு வச்சு சர்பத் பண்ணலாம், பாயசம் பண்ணலாம். ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக வந்து நுங்கு வந்து எடுத்துக்கணும். உடம்புக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடியது, உடலோட சூட்டை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நுங்கு வந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்ட் ஆகுது. இந்த ஹெல்த்தியான நுங்கு கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.